பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து ஒரு செய்தி குறிப்பு அப்படின்றது வந்து வெளியாக இருக்குது. நேற்று தினம் டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவர் அவர்கள் நியமனம் அப்படின்றதையும் நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். ஸோ பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்கன்றதை நான் நேற்றைய போட்டிருந்த வீடியோலேயே வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கு தினம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 4 ரிசல்ட்ஸ் வந்து இந்த வாரத்தில் வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து பரபரப்பாக வந்து ஃபார்வர்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அது சம்மந்தமான என்ன ரியாலிட்டி அப்படின்றத வந்து பார்க்கலாம். பார்க்குற நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் அப்படின்றது வந்து எழுதியிருந்தாங்க. அதோட தேர்வு முடிவுகள் எப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லிட்டு ஒரு ஆளாளுக்கு வந்து ஒரு கருத்து கணிப்பாக எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் விரைவில் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. 6244 காலி பணியிடங்களுக்கு கடந்த ஜூன் மாதம் வந்து தேர்வு நடந்தது. இந்த தேர்வு வந்து 15,80,000 பேர் வந்து எழுதினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 லட்சம் பேர் வந்து எழுதின தேர்வு முடிவுகள் இந்த வாரத்தில் வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் இந்த வாரத்தில் முடிவுகள் வெளியாக உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்வு முடிவுகளை tnpsc.government.in என்ற இணையதளத்தில் அதிகாரப்பூர்வமாக தெரிந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் வந்து பார்த்திங்கன்னா 14/8/2024 இன்றைய தினம் தான் வந்து இந்த செய்தி அப்படின்றது வந்து வெளியாகிருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சியினுடைய ரியாலிட்டி என்ன, ஸோ ரிசல்ட்ஸ் இந்த வாரம் வெளியாகுமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்படி அப்டேட் இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு செய்தி ஊடகங்களில் வந்து டேரெக்டாகவே ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி எதுவுமே வந்து கிட்டத்தட்ட வந்து கிடையாது. ஸோ அப்டேட் கிடையாது. இது வந்து ஒரு செய்தியாக வந்து கொடுத்துருக்காங்க. வாய்ப்புள்ளதாக தான் சொல்லியிருக்காங்களே தவிர அஃபிஷியலாக இப்போ வந்துடும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்மளும் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ ஏதாவது ரிப்ளை வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நானே வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த ஒரு டிஎன்பிஎஸ்சியினுடைய தேர்வு மொழிகள் நீங்களும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன, எத்தனை கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 6244 காரிடங்கள் அப்படின்றது மேலும் கூடுதலாகும். ஸோ அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று. கண்டிப்பாக அந்த ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கூடிய விரைவில் நமக்கு வந்து கிடைக்கும். அதெல்லாம் ஆட் பண்ண அப்புறம் தான் வந்து ரிசல்ட்ஸுடைய உண்மைத்தன்மை என்னன்றது நமக்கு கிடைக்கப்பெறும். ஸோ இவங்க சொன்னது பார்த்திங்கன்னா நமக்கு நவம்பர் டிசம்பரில் தான் ரிசல்ட்ஸ் வரும், ஜனவரி தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்றதை ஆல்ரெடியே டிஎன்பிஎஸ்சி அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டப்போ வந்து கீழே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு அந்த டைமிங்கில் இவ்வளோ ஷார்ட் அவுட் பீரியட் ரிசல்ட்ஸ் வெளியிடுறாங்க அப்படின்னா ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு செய்தி ஊடகங்களில் வெளியிட்டிருக்காங்க. அப்படி ஏதாவது இது ரியாலிட்டியாக இருந்தது அப்படின்னா எல்லாருடைய இதுவுமே வந்து ஸ்கோப்புமே நல்லா அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி பயணிக்கும். கண்டிப்பாக இந்த 6244 காரிடங்களுக்கான தேர்வு முடிவுகள் இந்த வாரம் வெளியானுச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இந்த காரிடங்களை விட கூடுதலாக வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றது தான் நிறைய பேருடைய கருத்துக்களாகவும் இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கூடிய கூடுதல் தகவல் ஏதாவது கிடச்சதுன்னா நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.